அந்தோனியாரின் மறையுரையை கேட்க தொட்டிலில் தன் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்த பெண் மறையுரை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். தொட்டிலில் இறந்து கிடந்த தன் குழந்தையை கண்டு அதிர்ச்சி கொண்டு அழுது கொண்டே அந்தோனியாரிடம் சென்றாள். அனைத்தையும் கேட்ட அந்தோனியார், உன் குழந்தை வீட்டில் விளையாடுகிறது, சென்று பார் என்றார். விசுவாசத்தோடு வீடு திரும்பினாள். இறந்து கிடந்த குழந்தை மகிழ்ச்சியாய் துள்ளி விளையாடிக் கொண்டு இருந்தது. பயணத்தின் போது வழியில் ஒரு ஏழை பெண்ணின் வீட்டில் விருந்துண்ணச் சென்றார். விண்ணக விருந்தாளிகளை சந்தித்தது போன்ற பெருமகிழ்ச்சி அப்பெண்ணுக்கு ஏற்பட்டது. துறவிகளை உபசரிக்கும் அவசரத்தில் திராட்சை ரச ஜாடியை மூட மறந்தாள். திராட்சை ரசம் முழுவதும் ஒழுகி வீணானது. பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கிய விலையுயர்ந்த கண்ணாடி ஜாடியும் கீழே விழுந்து தூள் தூளானது. செய்வதறியாது திகைத்தாள் அப்பெண். அந்தோனியார் இதை கண்டு அவர் மீது இரக்கம் கொண்டு உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து சேர்த்து அவைகளின் மீது சிலுவை அடையாளமிட்டு ஜெபம் செய்தார். உடைந்த கண்ணாடி ஒன்று சேர்ந்தது. ரசம் ஜாடியில் மீண்டும் நிரம்பியது. இவ்வாறு செல்லுமிடமெல்லாம் ஏழைகளின் துயர் துடைக்க அவர் தவறியதே இல்லை.